டீ ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னங்க, நான் சமைக்கிற சாப்பாடு நீங்க சாப்பிடணும், அவ்வளவுதான். அவ்வளவு மோசமா இருக்குமா? ஓல்டு ஜோக்லாம் அடிக்காதீங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்டீங்க? மெட்ராஸ் வந்த புதுசுல 6 மாசம் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சீங்க, அப்ப கத்துக்கிட்டேன். ஏன் அந்த வேலையை விட்டுட்டீங்க? ஓ, என்ன படிச்சுட்டு ஹோட்டல்ல வேலை செய்யறது கேவலமா இருக்குமே என்ன? சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு எல்லா வேலையும் ஒண்ணுதான். பீச்ல சுண்டல் விக்கிறதுல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வாசல்ல பீடா விக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். என்ன எது ஒரு நிரந்தரமான தொழிலா இல்ல, ஒழுங்கான வருமானமாவும் இல்ல. அப்படியே ரோடா சுத்திட்டு இருந்தேன். அப்பதாங்க என் பொழப்பே மாறிச்சு. யாரோ செஞ்ச தப்புக்காக பிளாட்பாரத்துல படுத்து கிடந்த என்ன போலீஸ்காரங்க பிடிச்சு உள்ள தள்ளிட்டாங்க. அந்த தப்ப நான் தான் செஞ்சேன்னு சொல்லி என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணி ஒத்துக்க வச்சுட்டாங்க. அப்புறம் அடிக்கடி என்ன உள்ள தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. மாச கடைசியில போலீஸ்காரங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னா என்ன உள்ள தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதாங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. உனக்கு பணம் தாரேன், நீ தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு உள்ள போறியான்னு கேட்டாரு. நானும் யோசிச்சேன், பணம் வாங்காம அடி வாங்கிட்டு உள்ள போறதை விட பணத்தை வாங்கிக்கிட்டு ராஜா மாதிரி உள்ள போறது ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இல்லீங்களா? டக்குன்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப அதுவே தொழிலாச்சு, அப்படியே செட்டில் ஆயிட்டேன். அப்ப இதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்குன்னு ஒரு லட்சியமே கிடையாதா? ஒரு காலத்துல இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். காக்கி சட்டை போடணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த என்ன கைதி ட்ரெஸ் போட வச்சுட்டாங்க. என்னங்க, என் சோகத்தை சொல்லி உங்களையும் சோகப்படுத்திட்டேனா? இல்ல, உள்ளுக்குள்ள இவ்வளவு வேதனை வச்சுக்கிட்டு வெளியே எப்படி உங்களால சிரிக்க முடியுதுன்னு ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறேன். பட்டுமா? ஏங்க, தேங்க்ஸ் இப்ப சொல்லவா இல்ல வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லட்டுமா? தேங்க்ஸ் தவிர வேற ஏதாவது சொல்லுங்களேன். உங்க ஹேர் இப்படி டைட்டா சீவுறதுக்கு பதிலா லூஸ் ஹேர் விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க தானே வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னீங்க, அதான். வர ஓகே. உங்க ஹேர் இப்படி டைட்டா சீவுறதுக்கு பதிலா லூஸ் ஹேர் விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. தாத்தா, நான் போயிட்டு வரேன். ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிரமாதம். என் புருஷன் கூட இப்படிதான் சார். நான் என் பேத்தி சொன்னேன். ரொம்ப ரிஸ்கா இருந்தது தெரியுமா? ஹாய் ஜோதி. ஹாய். இன்னைக்கு ரொம்ப அமக்கலமா இருக்க. ஒண்ணும் இல்லையே, எப்ப போலதானே இருக்கேன். இந்த லூசர் உனக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு. தேங்க்ஸ். மேடம், ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுதே. கண்டுபிடி பாக்கலாம். அதானே என்னன்னு தெரியல. ஹேர் ஸ்டைல் சேஞ்ச். கரெக்ட். தேங்க்ஸ். ஏன் இந்த மாற்றம்? ஒண்ணும் இல்ல, சந்துரு சொன்னாரு. எது? சந்துரு சொன்னாரா? தாத்தா, உங்க பேத்திக்கு காதல் வந்துருச்சு. எனக்கு இந்த ரஜினி படம் ஓகே. இப்ப எப்படி ரோடு போறேன்னு பாருங்க. ஏம்மா, அவன் ஒரு மனுஷனா? நீங்க யாரு, அவன் யாரு? நீங்க உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் கருப்பு கவுன போட்டு வாதாடுற வக்கீலக்கா. அவன் பொய் சாட்சி சொல்ற புறம்போக்கு. உங்க கார் என்ன, பங்களா என்ன, வசதி என்ன? அவன் அடுத்தவளை சொத்துக்கே வழி இல்லாத அனாத டாக்கு. நீங்க ஒரு அழகு தேவதம்மா, அவன் ஒரு அசிங்கமான ஜந்து. சுருக்கமா சொன்னா நீங்க பூக்கற, அவன் சாக்கற. அம்மா, தேங்க்ஸ்மா. இது ஒன்னே போதும். நீங்க சந்துருவை லவ் பண்றதுக்கு இந்த 5 விரலை சாட்சி. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த 5 விரல் தலையத்தை நான் குளிக்காமலே இருந்து அழிய விட மாட்டேன். இது எங்க ஆத்தா மங்கம்மா மேல சத்தியம். இப்பயே தாத்தாட்ட போய் உங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். அது இப்ப முடியாது. ஏமா? எனக்கு அவரு பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆஹா, பாதி கிணறு தான் தாண்டி இருக்கீங்களா? ஏமா, மீதிக்கு ஒரு நல்ல ஐடியா கை வச்சிருக்கேன், சொல்லலாமா? சொல்லு. அப்பாடா, இப்ப நீ என்ன பண்றீங்க? நேர சந்துரு வீட்டுக்கு போய் எதுக்கு இருக்க விட்ட வாடகைக்கு பிடிக்கிறீங்க. ராத்திரி ஆனவொன்னு அங்க இருக்க லைட்ட அமர்த்தி 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 போடுறீங்க. அத பாத்துட்டு அவன் ரூம்ல இருக்க லைட்ட அமர்த்தி 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 போட்டான்னா அவன் உங்களை லவ் பண்றதா அர்த்தம். எப்படிமா நம்ம ஸ்டைலு? கன்றாவியா இருக்கு. தேங்க்ஸ். அப்ப நான் அவன் ஸ்டைலுக்கு வந்துடுறேன். வாயா சீக்கிரம். அவன் எப்படி உங்க ஹேர் ஸ்டைல மாத்தானோ அதே மாதிரி நீங்க அவன் ஹேர் ஸ்டைல மாத்திருங்க. எப்படி? கூப்பிட்டு முட்டை அடிக்க சொல்லுங்க. இதே மாதிரி அவனு முறைப்பான். முறைக்காடா, மொட்டை அடிச்சா தான் அவன் முகத்துக்கு பழனி முறை மாதிரி அழகா இருப்பேன்னு ஒரு பிட்ட போடுங்க. அவனை அசந்து மசந்து மொட்டை அடிச்சவங்க முன்னால வந்தான்னா அவன் உங்களை பிக்கப் பண்றதாக அர்த்தம். எப்படி? செருப்பு பிஞ்சிடும். எனக்கா? உனக்கேதான். வேணாமா, இந்த ஐடியாவே கை விட்டுருவான்.
வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்த பேப்பர்ல இந்த பேனா வச்சு உங்க மனசுல இருக்க பூரா கொட்டி எழுதி வரைஞ்சு தள்ளுங்க. ஏதாச்சும் பதில் வருதான் பாப்போம். லெட்டர் எழுதுறதுக்கே வைக்கமா? கல்யாணத்தன்னைக்கு காணா போறீங்க போல இருக்க. நான் அந்த ஓரமா நிக்கிறேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. எழுதி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அப்பாடா. Hi, Devi. Hi. யார் நீ? What? That day flower fell down, I took it, came running and gave you, na? என்ன உளர்ற? இங்கிலீஷ் தெரியாதா? அன்னைக்கு அந்த பூ கிலோ வந்துச்சு, நான் கூட எடுத்து ஓடி வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன், நீங்க கூட தேங்க்ஸ் சொன்னீங்களே. ஓ, அதனால? என்னங்க அதனாலன்னு மெதுவா இழுக்கிறீங்க. இப்பெல்லாம் காலம் ரொம்ப பாஸ்டா இருக்குங்க. ஐ லவ் யூங்க. பூ கொடுத்தா உடனே லவ்வா? யாரு உங்களை உடனே லவ் பண்ணது? எத்தனை நாள் நீங்க என் கனவுல ஸ்லோ மோஷன்லயே வந்து என் தூக்கத்தை கெடுத்துறீங்க தெரியுமா? ஆனா நீ என் கனவுல வரவே இல்ல. இப்ப பாத்துட்டீங்களா? இனிமே கண்டிப்பா உங்க கனவுல வருவேன். அப்படியே வந்தாலும் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். ஏன்? எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா? மேனர்ஸ் இல்ல. அது கரெக்ட். இந்த மாதிரி பப்ளிக்கான பிளேஸ்ல லவ் பத்தி பேசுறதுக்கு நீங்க கூச்சப்படுவீங்கன்னு தெரியாதா? இந்த இதான் அட்ரஸ். இங்க நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம லவ் பத்தி டீடைலா பேசிடலாம். இந்தாங்க. பாய். சந்துரு, நம்பர் 5 காந்தி நகர், அடையார். கரெக்ட் அட்ரஸ். நமக்கு யார் லெட்டர் போடுறது? டியர் சந்துரு, உன்னை கண்ட நாள் முதலாய் என்னை நான் தொலைத்து விட்டேன். இத்துடன் தங்கச் சங்கிலியில் என் இதயத்தை கோர்த்து அனுப்பியிருக்கிறேன். இதை நீ அணிந்து கொண்டால் உன் சம்மதத்தை நான் அறிந்து கொள்வேன். இப்படிக்கு உன்னவன். தேவி. சாகும் வரை உண்ணாவிரதம் கோடி கோடியாக கொள்ளையடித்த இந்த கலெக்டரை கைது செய்து சிறையில் தள்ள வேண்டும் என்ற எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை ஜீவா அவர்களின் உண்ணாவிரதம் தொடரும். அவர் உயிரை போனாலும் சரி, எங்கள் லட்சியம் நிறைவேறும் வரை தலைவர் பாண்டியன் பாதையிலே வீரநடை போடுவோம். 1000 தடையில் வந்தாலும் நகர்த்தெறிய தயங்க மாட்டோம். ஜாதி மத பேதமற்ற பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் பாண்டியனின் கனவு. இந்த தேசத்தை அமைதி பூங்காவாக மாற்ற வேண்டும் என்பதுதான். கைப்பிடிங்க சார், ஆஸ்பத்திரி கொண்டு போ. சார், அவன் என் ஃப்ரெண்டு சார், உயிர் போயிட்டு சார், ஆஸ்பத்திரி கொண்டு போ. அவர் கண்ணு முழிச்ச உடனே இந்த டேப்லெட்ஸ் கொடுங்க. ஓகேங்க. என்னடா பாக்குற? உண்ணாவிரத பந்தல்ல இருக்க வேண்டிய இப்படி ஆஸ்பத்திரியில வந்து படுத்திருக்கேன்னா நல்ல நேரம். நான் அங்க வந்ததுனால நீ பொழைச்சுக்கிட்ட. ஏன்னா தூக்கிட்டு வந்த? என்னது? நான் எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தனோ அது நிறைவேறாம போயிருமாடா. அப்புறம் எனக்கு நல்லா வந்துடும். என்னடா நிறைவேறணும்? அந்த கலெக்டர் உள்ள போகணும். அந்த கலெக்டர் உள்ள போயிட்டா எல்லாம் நல்லபடியா நடந்துமா? இந்த நாட்டுல இருக்க 80 கோடி மக்கள் 3 வேளை நிம்மதியா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துருவாங்களா? ஜீவா, முதல்ல உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சுப்பாரு. உங்க அம்மா உங்க கையில காதுல இருக்கெல்லாம் வித்து உன்னை படிக்க வச்சு வேலைக்காக மெட்ராஸ் அனுப்பிச்சு வச்சாங்க. நீ நிறைய சம்பாதிச்சு உன் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பேன்னு
நம்பிக்கையோட அவங்க இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? சிவா, வாங்க சார், வாங்க. என்னடா உண்ணாவிரத பந்தல்ல செத்து கிடக்க வேண்டியவன் இங்க ஆஸ்பத்திரியில உயிரோட படுத்திருக்கானு பாக்குறீங்களா? சந்துரு, சிவா இத பாரு. உண்ணாவிரத்துல இருந்து ஜீவாவை பாதிலேயே தூக்கிட்டு வந்தது மிகப்பெரிய தப்பு. எது சார் தப்பு? போராட்டம்ன்ற பேர்ல தொண்டர்களை தீக்குளிக்க தூண்டுறதும், உண்ணாவிரதம்ன்ற பேர்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறது தான் சார் தப்பு. இப்படி எல்லாருமே சுயநலவாதியா இருந்தா நம்ம நாட்டில் நடக்கிற அநீதி எதிர்த்து யார் குரல் கொடுக்கிறது? இந்த ஜனங்களுக்காக யார் தான் பாடுபடுறது? பாடுபடுங்க சார், தாராளமா பாடுபடுங்க. ஆனா தலைவர்கள் சுகமா இருந்துகிட்டு தொண்டர்களை பழி வாங்கிடாதீங்க. இனிமே உண்ணாவிரதம் இருக்கிறதா இருந்தா முதல்ல நீங்க இருங்க. எப்படியா மெழுகுவர்த்தி எரிஞ்சாதான் வெளிச்சம் தர முடியும். நீ பொத்திக்கிட்டு சும்மா இரு. உதாரணம் சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன். இந்த மாதிரி சுயநலவாதிகளுக்கு என்ன உதாரணம் சொன்னாலும் புரியாது. சிவா, உடம்ப பாத்துக்க. உண்ணாவிரதம் தடப்பட்டுடுச்சேன்னு வருத்தப்படாத. ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் போராட்டத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே? பாத்தியாடா எவ்வளவு அன்பா பேசிட்டு போறாரு? அதான்டா தலைவர். இப்போ அவரை பத்தி புரிஞ்சுக்கடா. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி தொண்டர்கள் இருக்க வரைக்கும் அவன மாதிரி தலைவர்ல அசைக்கவே முடியாது. இப்படியே சைலண்டா இருந்தா நமக்கு எப்படி ரஜினி படம் கிடைக்கும்? ஜோதியம்மா, ஜோதியம்மா, அடாடா எப்ப பார்த்தாலும் ஒரே சிந்தனை தான்ப்பா. ஏமா இந்தாங்க, அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. எவனுக்கு? அதாம்மா அந்த சந்துரு பயலுக்கு. அவருக்கு 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 என்ன எழுதுறது? எங்கேயாச்சும் வர சொல்லி எழுதுங்கம்மா. லெட்டர் கை கிடைச்ச உடனே அப்படியே காத்தா கலந்து வருவாரு. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்களே நேரடியா கேளுங்க. கல்யாணமா? அதுக்கு அவர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்குருவாராவா? என்னங்கம்மா நீங்க கொடுத்த செயினை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாருன்னா கடம்புல அதிகமா இருக்கு, அடை வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆனா கழுத்துல போட்டுக்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டான்னு அர்த்தம். நிச்சயமா? அவர் என்ன யோசனை? இந்தாங்க எழுதுங்க. சரி கொடு. இங்க இருக்கம்மா. என்ன அது? பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன். இது பேரு, இது பேனா, இது சேரு. பிடிங்க. ஓ, எழுதுங்க. தேங்க்யூ. அம்மா, அப்பா, அப்படியே அது. அப்பாடா, 2 ரஜினி படம் நம்மளுக்கு ஓகே. லக்கு 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 குட்டு லக்கு. ஆனத 2 ஃப்ரைட் ரைஸ், 2 சிக்கன் நூடுல்ஸ், 2 பட்டர் சிக்கன், 2 தந்தூரி சிக்கன், 2 பட்டர் நான், 2 பிளாக் டால். அது போக உங்க ஹோட்டல்ல எது பெஸ்ட் ஐட்டமோ எல்லாத்தையும் 2 பிளேட். என்னங்க பாக்குறீங்க? எல்லாத்தையும் நானே சாப்பிட போறேனா? எனக்கு வேண்டியவங்க வர்றாங்க, அதான் எல்லாத்தையும் ஒரு 2 சொல்லி வச்சேன். ஐநோ எத்தனை வேண்டியவங்கள நான் பாத்துருக்கிறேன். ஏன் சார் இவ்வளவு ஐட்டங்களையும் 2 பேர் சாப்பிட போறீங்களா? வர்றவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, அதான் எல்லாத்தையும் 2 பிளேட் சொல்லிவிட்டேன். இப்பதான் ஸ்டார்ட்டா? ஓகே ஓகே. ஹலோ. வாங்க வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. பிளசன்ட் சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓ, பேசலாமே. அது எப்படி சொல்றது? சார். எஸ். இவங்கதான் நீங்க சொன்ன வேண்டியவங்களா? அது ஆமா 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 ஆமா. நீங்க முதலே ஆர்டர் பண்ணிட்டீங்களா? வேண்டியவங்க வராங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாதனால எல்லாத்தையுமே கொண்டு வான்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஆமா ஆமா. சார் நான் ஐஸ்கிரீம் கொண்டு முதல்ல இடத்த கால் வேணும். நான் வந்து அட முதல்ல சாப்பிடுங்க, இல்லன்னா எல்லாம் ஆறிட போகுது. நீங்க ஏதோ முக்கியமான விஷயம். என்னையா இது? 2 ஐஸ்கிரீம் முழுசா எடுத்து வரல உனக்கு? சாரி சார், தெரியாம நடந்து போச்சு. என்ன சாரி பூரிட்டா? அவங்க யார் தெரியுமா உனக்கு? சரி விடுங்க சந்திரு, பரவாயில்ல. என்னங்க நீங்க ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயமா பேச வந்துருக்கீங்க. இப்படிலாம் கொட்டினா மனசு கஷ்டப்படாது? முக்கியமான விஷயம் ஆரம்பமே சரியில்லை. ஆமா ஆமா, இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். கண்டிப்பா வரேன். ஹலோ தேவி. என்னங்க நீங்க என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிட்டு நீங்க பாட்டு குளிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் ரெஸ்டாரண்ட்லயே காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஏங்க என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருந்த. இப்படி நில்லுங்க. பெரியா கையா யார் யா நீ? உங்க சந்திரு. இதென்ன ஹோட்டலா இல்ல பப்ளிக் பிளேஸா? கண்டவனையெல்லாம் உள்ள விட்டுட்டேன். வாட்ச்மேன், வாட்ச்மேன். வராத மேன். ஏங்க
எல்லாரும் வந்துட்டாங்கன்னு உடனே பயந்துகிட்டு நான் யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. நீங்க தானே லெட்டர் போட்டு நீங்க வர சொன்னீங்க. ஒன்னு சொல்றேங்க, காதலிக்கிறவங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ பயம் மட்டும் இருக்கவே கூடாது. ஒரு நிமிஷம் வரேன். என்ன என்ன எல்லாம் சுத்தி ரெண்டு வேலைக்கு போயிட்டு போங்க, போய் குளிங்க போங்க. தேவி தேவி தேவி, என்னங்க உங்க கையை பிடிச்சேன்னு கோவமா? என்னைக்கு இருந்தாலும் ஊரறிய உங்க கையை நான் தான் பிடிக்க போறேன். இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா பிடிச்சிட்டேன். ஏங்க தப்புனா மன்னிச்சிருங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச மரியாதை கேட்டுடும். போயிடு. அப்ப நீங்க உண்மையிலேயே என்ன லவ் பண்ணலையா? பண்ணல பண்ணல பண்ணல. நான் நம்ப மாட்டேன். பயப்படுறீங்க. 4 பேருக்கு முன்னாடி உண்மையை சொல்றதுக்கு பயப்படுறீங்க. இங்க பாருங்க, இதே 4 பேருக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்தா ஐ லவ் யூ நான் சொல்ல வைக்கல, வைக்கிறேன். வர்றேன். அப்படியே நல்ல நோட்ஸ் கொடுத்தாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்க பொண்ணான நேரத்துல ஒரு நிமிஷத்தை ஒதுக்கி தயவு செஞ்சு என்ன பாருங்க. ஹலோ தேவி. வருங்கால தாய் குழந்தைங்களே, மேட்டர் ரொம்ப சின்னதாங்க. நம்ம தேவி இருக்க மனசுக்குள்ள என் மேல கொள்ள ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில சொல்றதுக்கு வெக்கப்படுதுங்க. இப்ப என்னன்னா, நம்ம தேவி உங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிச்சுன்னா மேட்டர் ஓவருங்க. இல்லன்னா இந்த சந்துரு சாப்டர் ஓவர், அவ்வளவுதான். தேவி, இப்ப நீ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லல, நான் இங்க இருந்து உன் கண்ணு முன்னாடியே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். ஆமா. என்ன என்ன மிரட்டுறியா? எங்க குதி பாக்கலாம். ஏய் குதிச்சிட போறாண்டி. ஏய் வேணாண்டி, பேசாம ஐ லவ் யூ சொல்லுடி. ஆள் நல்ல தானே இருக்கான். உனக்கு பிடிச்சிருந்தா நீ சொல்லிக்கோ. ஏய் மிஸ்டர். சொல்லுங்க. ஐ லவ் யூ. நோ, எனக்கு தேவி தான் சொல்லணும். யோ ஏன் டிராமா பண்ணிட்டு இருக்க? அட நான் பொய் சொல்லி பழக்கம் இல்லைங்க. இவரான நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மை தவிர கொட்டிங்க வந்துச்சேன். நான் சொல்றதுல நிஜங்க. யோ குதியா முதல்ல. தேவி, போனா வராது, பின்னாடி நீ தான் வருத்தப்பட போற. நல்லா யோசிச்சு சொல்லு. நீ என்ன லவ் பண்ணல? நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்ணல பண்ணல பண்ணல. என்ன நீ விளையாட்டா நினைச்சிட்டல? நான் சீரியஸாவே சொல்றேன். நான் 3 என்றதுக்குள்ள முடிவை சொல்லிடு. 1 குதிக்க வேணாம்னு சொல்லுடி. அவன் குதிக்க மாட்டான்டி. 2